ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. எல்லோரும் கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. நாடு ரொம்ப கெட்டுப்போச்சுப்பா, நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு. நேற்று என்ன சொல்கிறது, அந்த சுருச்சு பேர் வர மாட்டேது, சுரிச்சவையன் அந்த கவினை அழகு வத்த பயலை, நல்லா படித்த பயலை, நல்ல டேலண்டான பயலை, நல்ல குடும்பம். ஜாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதி ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி ஒரு படித்த பயலை, அழகு வத்த பயலை, நல்ல குடும்பம். அவங்க குடும்பமே எல்லாருமே படித்தவங்க தானே. அப்படி ஒரு தங்கம்பத்த பிள்ளைய இப்படி போய் செஞ்சுட்டியாடா, கொண்டு விட்டியாடா. அட சுருச்சி முட்டாப்பையிலே எவ்வளோ ஆசையாக படிச்சிருப்பான், எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் எவ்வளோ ஆசையாக அந்த பையலை நல்லது கெட்டது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. தாயொலி, அவன் படிப்பு போச்சு, அவன் வாழ்க்கை போச்சு, அவனுடைய திறமை போயிடுச்சு. இந்த 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினவனை இப்படி ஈஸியாக செஞ்சு விட்டியாடா முட்டாப்பையிலே. ஏண்டா மிளகாப்பொடி நாயே, ஏண்டா ஒருத்தனை ஒத்த பயலை கூட்டிகிட்டு போய் தனியாக மிளகா பொடியை போட்டு அவனை காலி பண்ணுறதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? தாயோலி, நீ ஒத்த பார்த்துருக்கலாமாடா. ஒத்த அவனால் முடிஞ்சது அவன் பார்த்துருப்பான், உன்னால் முடிஞ்சது அவன் நீ செஞ்சுருப்ப. மிளகா பொடியை தூவி நீ வீரண்டு பேர் அடிக்கணுமா? ஏண்டா நீ மிளகா பொடியை தூவி அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. ஏன் உன் சாதி சனம் உன் சங்கத்தில் உள்ள ஆளுக பூரா போராடிக்கிட்டு இருக்காங்களா? உனக்கு கோர்ட்டில் நின்று உனக்கு நல்லது கெட்டது பார்த்தாங்களா? ஏண்டா தாயோலி, இனிமேல் நீ உயிர் வாழவே கூடாதுடா. நினச்சி நொந்து சாகணும். உன் குடும்பமே அந்த மாதிரி ஆயிரணும்டா. அந்த உங்களை விட அந்த குடும்பம் நல்ல குடும்பம்டா. என்னடா ஜாதி, என்ன ஜாதி? ஏதோ படித்தனால 2 பேரும் ஏதோ பேசிட்டாங்க வச்சுட்டாங்க. அவங்க லவ் கூட பண்ணுனாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்துருக்காங்க 2 பிள்ளைங்களும். ஒரு படித்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைய வீணாக கொண்டுட்டியாடா. வயிறு எரியுதுடா காலங்காத்தாலேயே. தாயோலி இப்படி என்னத்தடா அள்ளிக்கிட்டு போகிற? நீ உள்ள களி தின்னுக்கிட்டே இருறியா? மக்களே இவனை வெளியவே விடக்கூடாது மக்களே. அவனை கடைசி வரைக்கும் இந்த பிரியாணி அபிராமி இருக்கால்ல, அவளை மாதிரி இவனை உள்ளேயே சாக வரைக்கும் இவனுக்கு பெயிலும் கொடுக்கக்கூடாது. நீ குடும்பத்தையே உள்ளே வச்சிடணும், உள்ளேயே கிடக்கணும் சாக வரைக்கும். எப்படி படித்த பையன், எவ்வளோ அறிவுள்ள பிள்ளை, எவ்வளோ ஜாலியாக இருந்த பிள்ளைய வீணால் கொண்டுட்டியாடா தாயோலி மகனே. சரிங்க, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அப்புறம் பார்த்தா வழிப்பறி கொள்ளையர்கள் நிறையா இருக்காங்க மக்களே. ரோட்டில் வழிப்பறி கொள்ளையர்கள் நிறையா இருக்காங்க. 5 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல். ஏன்னா வேலைக்கு போக மாட்டுறாங்க. ஒரு சிலர் பயலுக வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுட்டு எதாவது பிடுங்குவோம், எதையாவது கொள்ளையடிப்போம், இப்படின்னு நிறையா திரிகிறாங்க மக்களே. பார்த்து பத்திரமா வியாபாரத்துக்கு போங்க வாங்க. ஆயா சந்தைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இது உண்மை நடந்தது. எங்கே நம்ம பார்க் டவுனுண்டா ஐயர் பங்களாக்கிட்ட இருக்குல்ல, அந்த சந்தைக்கு போயிட்டு 10:30க்கு நான் நடந்து வந்தேன். அப்போ ஒரு 3 பேர் வண்டியில், ஒரு 3 பயலுங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டியில் எம்மாண்டாங்க. எம்மா கொஞ்சம் நில்லுங்கண்டாங்க. அப்படி நில்லுங்கன்னும் போதே என்ன ஆச்சு தெரியுமா? எதுக்கு இவங்க நிற்க சொல்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த ஐயர் பங்களா ரோட்டில் முக்கில் அப்படி வளைஞ்சு வர்ற இடத்துல கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். நான் எப்பயுமே பிச்சைக்காரி மாதிரி தான் போவேன், எதுவும் ஆடம்பரம்லாம் போக மாட்டேன், எப்பயும் யதார்த்தமாக தான் போவேன். ஆனால் அந்த 3 பையங்களும் வண்டியில் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. பையா வர்றாங்க என் நடைக்கே. அப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலைக்கு ஒரு வண்டி வந்துச்சுப்பா, போலீஸ் வண்டி. கீங்கின்னு போலீஸ் வண்டி வந்துச்சு. வந்தோன்னே ஐயா வாங்கய்யா, இங்கே வாங்கய்யா, இங்கே பாருங்கய்யா, அந்த 2 பையங்களும் 3 பையங்களும் என் பின்னாடியே வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க, என்னைய அவங்க வண்டி வேனில் ஏற்றி
ரோட்டில் ஐயர் பங்களா முக்கில் இறக்கி விட்டாங்கப்பா. முக்கில் இறக்கி விட்டோன்னே தப்பிச்சேன் பொழைச்சேன்ட்டு நான் அப்புறமேட்டுக்கு வண்டியில் இன்னொரு ஆட்டோ வந்துச்சு, அதில் ஏறி வந்தேன். ஏம்மா அந்த மாதிரி ஒத்தையில் வராதம்மா, 5 ரூபாய்க்கு கூட விதி இல்லாமல் திரியிறாங்க, பார்த்து பத்திரமா போம்மா, பாவமாக இருக்க உன்னை பார்த்தா. ஏம்மா எங்கம்மா இப்படி இந்நேரத்தில் போயிட்டு வர? ஐயா சந்தையில் வியாபாரம் பார்த்துட்டு வரேங்க ஐயா, கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிச்சு போம்மா, ஆளுங்க போகும்போது போம்மா, இல்லாட்டினா ஏதாவது ஆட்டோ வந்தால் ரோட்டில் போய் இறங்குமா, நாங்கள் எந்த நேரமுமே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்க முடியுமா சொல்லுமா. அவங்க அடித்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க, உன்னையவோ இன்னும் செஞ்சுட்டு போயிடுவாங்க, அப்புறமேட்டுக்கு தாம்மா நாங்கள் வருவோம், அதனால் நீ பாதுகாப்பாக சேஃப்டியாக போம்மா வாம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டு போனாங்க மக்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், யாரையும் நம்பி வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு ஏறாதீங்க, ஒத்தையில் போகிற ஆட்டோவிலையும் ஏறாதீங்க. 4 சனம் இருந்துச்சுன்னா அந்த இதில் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா, கரண்ட் போயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா தப்பிச்சேன் பொழைச்சேன் ஐயர் பங்களாவில் வந்து உட்காந்துட்டேப்பா. ஐயர் பங்களாவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆட்டோ வந்துச்சு, போயிட்டேன். இப்போ அந்த நேரத்தில் வேறு பிரச்சனை நடந்திருந்தா நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அப்புறமா என்னான்னு சொன்னால், நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம கையில் காசாக இருக்குது, நம்ம என்ன தங்கத்தில் தோடாக போட்டிருக்கோம், நம்ம என்ன சங்கிலியாக போட்டிருக்கோம், வெறுகாலாக தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள் மக்களே, நம்ம கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆகாத பொருளாக இருந்தாலும், அது எப்படி பொருளாக இருந்தாலும், அது எப்படியாவது அவங்க பிடுங்கிட்டு போனால் ஒரு 1000 ரூபாய்க்காவது விற்பாங்க. அந்த மாதிரி பொருள் தான். நம்ம எவ்வளோ பெரிய பொருளாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அன்னைக்கு தேவை 1000 ரூபா. அதனால் நிறைய திருட்டு பையங்க திரிகிறாங்க மக்களே. நல்லா பார்த்து பத்திரமா இருங்க. செல்ஃபோன்களை எடுத்து ரோட்டில் வச்சு பார்க்காதீங்க, நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே பின்னாடி வருவாங்க. நிறைய செல்ஃபோன் திருடர்கள். ஏன் சொல்கிறீங்க, ஒரு ஊக்க கூட களவான்றவங்க நிறையா பேர் இருக்காங்க என்ன. அதனால் நான் ஏன்னா ஆயா சொல்கிறேன்னா, நான் வெளியெல்லாம் போக வர இருக்கேன்னா அதை பற்றி சொல்கிறேன். நிறைய திருடர்கள் இருக்காங்க. இப்போ கோயிலுக்கு போனோம்னா அங்கனக்குள்ளே ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. அதை திருடி அதை கொடுக்க, அந்த சப்பலை அங்கிட்டு மாற இப்படி மாறி மாறி கொடுக்குறதுக்கு நிறையா திருடர்கள் இருக்காங்கப்பா. நான் ஒரு நாளெல்லாம் இதுக்கு போனேன், பொள்ளாச்சி கோயிலுக்கு நான் போயிருந்தேன். பழனிக்கு போனால் நான் துணிஞ்சு தான் போவேன் எப்பயுமே, நமக்கு என்ன பயமாண்டு. என்ன செஞ்சுட்டேன், நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. சரி அங்கிட்டு தாண்டி போயிடுவோம் சொல்லிவிட்டு பழனிக்கு போயிட்டு பழனிலே தங்காமல் என்ன பண்ணிவிட்டேன், பொள்ளாச்சி பஸ் ஏறி போயிட்டேன். அங்கே போனால் ஒரே இருட்டு, ஒரு சனம் கூட இல்லை, ஒரே பயம் இல்லை. அங்கனக்குள்ளே பசங்களாம் நிற்கிறாங்க, வந்து பேசுகிறாங்க, நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் இது கேட்பார் கேள்வியே கிடையாது. நமக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க போலீஸோ யாரோ வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஏன் நம்ம அவ்வளோ நேரத்துக்கு வெள்ளனை போகணும், துணிஞ்சு போகிறது. அப்படி துணிஞ்சு போயிட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டேன், பயந்துக்கிட்டு திருப்பி அப்படியே பஸ் ஏறி நான் வந்துட்டேன். வந்தால் பழனி பஸ் ஸ்டாண்டில் அங்கே உட்காந்துருந்தா ஒரு கும்பல்கள் உட்காந்துருக்குறாங்கப்பா. அங்கே திருடர்கள் உட்காந்துருக்குறாங்க. திருடர்கள் யாருன்னா, ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்க, பிச்சைக்காரங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்லது கிடையாது, அப்படியே. ஆனால் தெளிவாக பேசுகிறாங்க, திறமையாக பேசுகிறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, சரி பார்த்துரு, தூங்கிடாத, அதை எடுப்போம் இதை எடுப்போம்னு பேசுகிறாங்கப்பா. நல்லா வெளியே போகிற மக்கள், உட்கார்ற மக்கள், எங்கே போனாலும் சரி கவனமாக இருங்க, நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேசாதீங்க. நான் மேக்ஸிமம் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். வெளியே போயிட்டா நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். யார்கிட்டையுமே ஒரு அட்ரஸ் கூட கேட்க மாட்டேன். அட்ரஸ் கேட்டோம்னாக்கா அவங்க நம்ம பேசுகிறத வச்சு இவங்களுடைய குணம் என்னான்னு கண்டுபிடிக்கிறவங்க. அவங்க எப்படி பக்கா களவாணி திருடர்கள் இல்லையா, நம்ம பேசுகிறத வச்சு இவங்க எப்படியா கொண்டவங்க, இவங்களை எப்படி ஏமாற்றலான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வாய்ஸ் கூட அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். சரிங்களா, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா சரிங்களா மக்களே, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் நிறையா சொல்கிற மாதிரி இல்லை. பார்த்து பத்திரமா இருங்க மக்களே. பாய்.